போகலாம், சுதந்திரம் வந்தா வரங்கன்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடாதப்பா. இது முன்குறிக்கப்பட்ட சுதந்திரம், இது அசையாத நிச்சயமான சுதந்திரம். இது நிச்சயமா உனக்கு கிடைக்கும், இது நிச்சயமா உனக்கு கிடைக்கும். அதோட உறுதியை நம்ம மனசுல இன்னைக்கு அளிக்கணும். எனக்கு நிச்சயமா ஒரு சுதந்திரம் இருக்கு, இந்த உலகத்துல கண்ண முன்ன உன்ன மகிமையான எனக்கு ஒரு சொத்து இருக்குன்ற நிச்சயத்தை கடவுளும் நம்ம மனசுல ஏற்படுத்தணும் என்பதற்காக அது முன்குறிக்கப்பட்ட சுதந்திரம்ன்ற வார்த்தையை சேர்க்கிறார். நான் கடவுளுடைய பிள்ளையா இருந்தா என்ன நடந்தாலும் சரி, எனக்காக கடவுள் நித்தியத்திலேயே தீர்மான சுதந்திரம் எனக்கு நிச்சயமாக அருளப்படும். 100% நான் அதை அனுபவிப்பேன். ஏன்? அது இன்னைக்கு நேற்று முடிவு பண்ணது இல்லப்பா, அது உன் காலத்தினால மாறப்போறது அல்லப்பா. நீ ஏதோ செய்யறதுனாலையோ செய்யாததுனாலையோ இல்லை, நீ ஏதோ அதுல எல்லாம் அடங்கி அது முன்குறித்தல் அரங்கி இருக்கிறது. அந்த கடவுள் ஒன்று முன்குறிச்சிட்டாருன்னா என்னங்க அர்த்தம்?